மூன்று பேர் ஃப்ரீயா இருக்கும்டா, ரெண்டு பாடம் விட ஓய்வா இருக்கு. அதுக்கு பேரு மியூட் பண்ணி வச்சுக்கும் போட பாருங்க. சொல்லுங்க. அஜித், ரமணி, நிரூஜா. என்னன்னு சொல்றீங்க? பாஸ்கெட் வண்ணுக்குரியாக்கள் அவங்களுக்கு 6 பாடுபடி தான் வருது. நீங்க ஓகே. டோட்டல் 8 சொன்னா 2 அவங்களுக்கு free. அப்ப இப்ப நீங்கள் படிச்ச கால பகுதிக்கு போவோம். இப்ப சயின்ஸ் என்றால் பாருங்க, திங்கட்கிழமை சயின்ஸ், அந்த முதல் 2 பாடம் சயின்ஸ் இருக்கு, 3ஆம் பாடம் சயின்ஸ் இருக்கு, 4ஆம் பாடம் இருக்கு, 5ஆம் பாடம் இருக்கு, 6ஆம் பாடம் இருக்கு, 7ஆம் பாடம் இருக்கு, 8ஆம் பாடம் தான் இல்லை. அப்ப சயின்ஸ்காரனுக்கு ஒரு பாட வேலை தான் ஃப்ரீ. அது மாதிரி மேத்ஸ்காரனை பார்த்தா முதலாம் பாடம் இருக்கு, 2ஆம் பாடம் இருக்கு, 3ஆம் பாடம் இருக்கு, 4 இருக்கு, 5ஆம் பாடம் இருக்கு, 6ஆம் பாடம் இல்லை, 7ஆம் பாடம் இருக்கு, 8ஆம் பாடம் இருக்கு. அப்ப சயின்ஸுக்கு 7 பாடம் வருது, மேத்ஸுக்கு 7 பாடம் வருது. அப்ப ஒரு பாடம் தான் புரியாது. 2 பாடம் புரியா இருக்கிறாள் பாஸ்கெட் சப்ஜெக்ட் பண்ண பாத்தீங்கன்னா முதலாம் பாடம் இருக்கு, 2ஆம் பாடம் இருக்கு, 3 இருக்கு, 4 இல்ல, 5 இல்ல, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு. பாஸ்கெட் சாப்டர் 2 பாத்தீங்கன்னா முதலாம் பாடம் இல்ல, 2ஆம் பாடம் இருக்கு, 3ஆம் பாடம் இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு. அப்ப பாஸ்கெட் சாப்டர் 1 தொகுதி 1 படிப்பிக்கிற ஆள் தான் 2 பாடவில புரிய இருக்கு. எந்தெந்த பாடவெளி என்றால் 4ஆம் பாடவெளியும் 5ஆம் பாடவெளியும் இருக்கு. அப்ப பாஸ்கெட் சப்ஜெக்ட் 1 அதை படிப்பிக்கிறாங்களா என்ன பார்க்கணும். தொகுதி 1க்குரிய பாடங்களை அஜித், ரமணி, நிரூஜா 3 பேரும் தான் படிப்பிக்கணும். ஆகவே அந்த வினாவுக்குரிய விடை அஜித், ரமணி, நிரூஜா. அவர்களின் பெயர் எழுது. அவ 4 விட வரும் என்று எல்லா வினாவும் நினைச்சு கொண்டு போகல. சில வினாக்கள் பரீட்சைக்கு சொல்லினா விண்ணப்பம் கூறக்கவே போடுவார்கள் இந்த 50 பல்தேர்வு வினாக்கள். சிலர போடுவாங்க பல்தேர்வு வினாக்கள் மற்றும் சுருக்க விடை என்றால் இப்படி விடை எழுத வேண்டி வரும், பார்த்து எழுதுறது. சரி, ஓய்வு நாளின் கற்றலுக்கு தடங்கள் ஏற்படாதவாறு இவர்களில் 3 பாடசாலைக்கு தாமதமாக வர முடியும். அவ்வாறு வரக்கூடிய ஆசிரியர்கள் கற்பிக்கும் பாடம் 3 பேர் லேட்டா வரலாம் என்று சொல்லுவோம். சயின்ஸ் ஒரு டீச்சர் தான், அது வேறு படிப்பிக்கலாம். நாங்க இங்க ஒரு ஆண்டு. ஓகே, வரலாறு அப்படி ஆங்கிலம், தமிழ், கணிதம் எல்லாம் முதலாம் பாடம் இருக்கு. அவர் வரையலைன்னா ஒரு ஆள் தான் பெறலாம். ஆனா நீங்கள் சொன்ன மாதிரி முதலாம் பாடம் தொகுதி 2 இல்லை, ஒரு தருக்கு தொகுதி 2 2ஆம் பாடத்தை தான் தொடங்கு. அப்ப முதலாம் பாட நேரம் தொகுதி 2 படிப்பிக்க டீச்சர், பாஸ்கெட் சப்ஜெக்ட் 2 படிப்பிக்க டீச்சர் வர தேவை, லேட்டா வரலாம். அப்படி லேட்டா வரலாம்னா அது சுஜித், சுமித், சுஜீவன். அப்ப 3 பேர் ஒரு பாடத்துக்கு ஆள் வரையில 3 பேர் வர. அப்ப கேள்வி அப்படி தாமதமாக வரக்கூடியவன் கற்பிக்கும் பாடம் எதான் கேட்டது தொகுதி 2. தொகுதி 2 முதலாம் பாடம் இல்ல, லீவு நாளண்டபடியா பிளெக்சிபிளா ரெண்டபிள் இருக்கும். நீங்க விருப்பம் என்றால் லேட்டா வரலாம். ஆகவே இதுல நோமலா பாடசாலை ரெண்டவண்டா லேட்டா வரையலாம். ஏன் பள்ளிக்கு ட்ரேக் தான் தொகுதி 2. ஆனால் இந்த லீவு நாள்ன்றது மேலதிக வகுப்பு தான். அப்ப அவர் பிளெக்சிபிளா இருக்க, அவருக்கு பாடம் இல்லைன்னா லேட்டா. தொகுதி 1க்குரிய பாடங்களில் ஒன்றை கற்பிக்கும் அஜித் இறுதி பாடவேளையை தான் ஓய்வாக இருக்கும் 4ஆம் பாடவேளையை கற்பித்துவிட்டு நேரத்துடன் புறப்பட உத்தேசித்தால் அது தொடர்பாக ஆசிரியருடன் அவர் சம்மதத்தை பெறும். தொகுதி 1 படிப்பிக்கிற அஜித் 4ஆம் பாடம் பிரியா அந்த நேரம் படிப்பிச்சு போட்டு போறதுக்கு பிளான் வந்து. சரி,
தொகுதி ஒண்டா படிப்பிக்கிற அஜித்ன்னு சொல்லிடு பாப்பேன் அழிச்சு போட்டு. சயின்ஸ் டீச்சர். ஓகே, சயின்ஸ் டீச்சர். வேறு ஓ இப்ப இவருக்கு கடைசி பாடம் இருக்கு, குரூப் 3க்கு இருக்கு. 4ஆம் பாடம் இவருக்கு இல்லை. அப்ப இவர் யோசிக்க நைஸா யாரும் ஒரு டீச்சரை கேட்டு மாறி எடுத்துட்டு போவோம் யோசிக்க. மாறி எடுக்கா கிளஸ்டர் 1க்குரிய அல்லது பாஸ்கெட் சப்ஜெக்ட் 1க்குரியாக்கள் அஜித், ரமணி, நிரூஜா. அப்ப இவர் போய் சயின்ஸ் டீச்சரை கேட்கலாம். ஆனால் சயின்ஸ் டீச்சரை கேட்க முதல் இவர் வேற யாரோடையும் கதைக்கும். யாரோட இப்ப அஜித் ஆட்பாடம் படிப்பிக்க வேண்டாம், அவர் ஆட்டை எடுத்து போட்டு சயின்ஸ் டீச்சரை எடுங்கோடு கேட்கலாம். ஏனென்றால் சயின்ஸுக்கு எல்லா பிள்ளையும் இருக்கு, ஆனா ஆட்டுக்கு ஒரு கொஞ்சம் பிள்ளை இருக்கு, மிச்ச பிள்ளை மியூசிக் டான்ஸுக்கு போகும். அப்ப இவர் கடைசி பாடத்தை இவர் மாத்தணும் சொன்னா முதல் தண்ட கூட்டாளி மேட கேட்கணும். ரமணிகிட்டையும் நிரூஜாட்டையும் கேட்கணும், அப்படியே நான் கொஞ்சம் வேலையை போகணும், நீங்க கிளாஸ் எடுக்கலாமா, கடைசி பாடத்தை 4ஆம் பாடம் படைப்பிப்பீங்க. ஓ அவைக்கும் தொகுதி பாடம் உண்டே, அவைக்கும் பாடம் இல்லை தானே. இப்ப அவை ஓம் என்றால் இவர் பிறகு கதைக்கணும், சயின்ஸ் டீச்சரோட கதைக்கணும். டீச்சர் நான் ஒருக்கா கடைசி பாடம் வேலையை போகணும், உங்களோட பாடத்தை தாங்கோ, நீங்கள் கடைசி பாடம் உங்களுக்கு ஒரு வகுப்பு இல்லை தானே, இப்ப நீங்க வேடுங்க. இவர் மாத்தோணும் என்றால் அவவும் ஃப்ரீயா இருக்கும். பாருங்க, 4ஆம் பாடம் சயின்ஸ் இருக்குது, 8ஆம் பாடம் சயின்ஸுக்கு பாடம் இல்லை, அப்ப அவ மாறி விடுவான். ஓகே, அப்ப சயின்ஸுக்குரிய ஆளோட கதைக்கணும். சயின்ஸுக்குரிய ஆள் யாருன்றா இந்த வினாவில தெரியுது. விஞ்ஞானம் தான் முதலாவதா இருக்குது, அதுக்குரிய டீச்சர் ஆரவி. அப்ப அஜித், ரமணி, நிரூஜா, ஆரவி 3 பேரோட கதைக்கும். எவ்வாசுடன் சம்மத்தப்படுவோம் என்றால் ஆரவிட்ட கேட்கணும் சயின்ஸ் டீச்சர், அதுக்கு முதல் தண்ட பாட டீச்சர்கிட்ட கேட்கணும். நிரூஜாட்டையும் ரமணிகிட்டையும் கேட்கணும். ஆரவி, நிரூஜா, ரமணி 3 பேரோட கேட்கணும். அப்ப இந்த வினா கஷ்டம் இல்லை, ஆனால் அதை வாசிச்சு விளங்குவோம். இப்ப நான் இதை எழுதியல நீங்கள் பார்த்து எழுதுவோம். நிரூஜா, ரமணி. சரி, அடுத்தது விஞ்ஞானம் கற்பிக்கும் ஆசிரியர் 5ஆம் பாடங்களை ஓய்வாக இருப்பதற்காக வேறு 2 பாடங்களை கற்பிக்கும் ஆசையுடன் பாடங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதற்காக அஜித், ரமணி, நிரூஜா ஆகியோருடன் கலந்துரையாட அவர் கலந்துரையாட வேண்டிய மற்ற பாடாசிரியர் 5ஆம் பாடம் ஓய்வா இருக்கணும் என்று யோசிக்கிறார் ஆரண்டா சயின்ஸ். பாருங்க, 5ஆம் பாடம் 5ஆவது பீரியட் தொகுதி 2. ஓகே, பாப்போம். சுதா சுமித்ரா. 5ஆம் பாடம் சயின்ஸ் எங்க குரூப் 4 இருக்கு. இவதானுக்கு 5ஆம் பாடம் ஃப்ரீயா இருக்கணும் என்று யோசிக்கிறார். ஃப்ரீயா இருக்கணும் என்றால் இவருக்கு வேறு ஒரு பாடம் ஃப்ரீயா இருந்தா தான் மாத்திரம். வேறு 2 பாடங்களை கற்பிக்கும் ஆசையோட கலந்து 5ஆம் பாடம் ஃப்ரீயா இருக்கும். இப்ப சயின்ஸ வேறு ஒரு நேரம் இந்த வகுப்பு எடுக்க போறான் என்றால் அதுக்காண்டி யாரோட காட்சிக்கா 3 பேரோட காய்ச்சிருக்க. தொகுதி 1காரோட காய்ச்சிருக்கிறார். அப்ப பாருங்க, சயின்ஸ் டீச்சர் தொகுதி 1காரோட காய்ச்சிருக்கார். இவரோட காய்ச்சிருக்கார். இப்ப மார்க் எடுக்க பிளான் பண்ண 5ஆம் பாடம் ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுக்காண்டி தொகுதி 1ஓட கேட்டுட்டார். அப்போ 6ஆம் பாடத்துக்கு போகிறோம்.
குழு 5க்கு இருக்குது கணித சாரோட எங்க இருக்கும் கணித டீச்சரோட எங்க இருக்கும் 5ஆம் பாடவிட ஃப்ரீயா இருக்கோட 5ஆம் பாடம் சயின்ஸ் வரக்கூடாது அங்க போனால் இப்ப 6ஆம் பாடம் இங்க வந்து சயின்ஸ் படிப்பிக்கிறார் 6ஆம் பாடம் குழு 5க்கு இருக்குது சயின்ஸ் பாடம் இல்லாதது வந்து 8வது தான் சார். மற்ற எல்லாத்துலயும் சயின்ஸ் இருக்கு. தமிழோட எங்க இருக்குது அப்ப இப்ப இங்க சயின்ஸ் தொகுதி ஒன்று இங்க போடுமല്ലോ உனா இங்க புரியா இருக்க போகுது 6ஆம் பாடம் புரியா இருக்க போகுது 6ஆம் பாடம் புரியிட தமிழ் டீச்சருக்கு பாருங்க 6ஆம் பாடம் இருக்கு அப்ப அதுவும் மாத்தீரா 6ஆம் பாடம் யாருக்கு இல்ல தமிழ் டீச்சர் 5ஆம் பாடம் கூட அப்படி கணிதத்துக்கு இல்ல சார் 6ஆம் பாடம். சிக்கல் வந்துட்டு 5ஆம் பாடம் சயின்ஸ் டீச்சரா நான் தண்டை புரியா இருக்கும்னு யோசிச்சவ ஓ ஒரு பாடம் தொகுதி 1 கதைச்சிருக்கிறார் அப்ப மற்ற பாடம் யாரோட வைக்கும் கணிதத்தோட கணிதத்தோட தொகுதி 1 இஞ்ச போனா வகுப்ப புரி கணிதம் திருப்பி 6ஆம் பாடம் இருக்கும் சார் 7ஆம் பாடம் இருக்கும் கணிதம் 6ஆம் பாடம் போனால் இப்ப கணிதத்துக்கு 6ஆம் பாடமே இல்லை இல்ல இப்ப 7ஆம் பாடத்து கணிதத்துக்கு வந்தா இங்க சயின்ஸ் இருக்கு சார் கணிதம் 6ஆம் பாடத்துக்கு போனா சயின்ஸ் 8க்கு வரலாம் தானே 8 தானே அதுக்கு ஃப்ரீ சயின்ஸுக்கு. ஓ இல்ல சயின்ஸ் அந்த குரூப் 3 4க்கு நடக்கணும் இல்ல இப்ப இங்க தொகுதி 1 வந்துட்டு இதுல இப்ப சயின்ஸ் ஃப்ரீ ஆயிட்டா இந்த நேரம் இந்த வகுப்பு ஃப்ரீயா இருக்கும் அவைக்கு ஒரு ஆள் எடுக்குவோம் யார் எடுக்கலாம் கணிதவாத்தியார விடலாம் ஆமாம் சார் கணிதம். விட்டால் இஞ்சமே இந்த கணிதம் புரியா இருக்கு அந்த நேரம் சயின்ஸ் எடுக்க வரேன்னா இங்க சயின்ஸ் அங்க இருக்கு குரூப் 6க்கு அந்த டைம் தமிழை மாத்தி விடுவேன் தமிழுக்கு தமிழ் பாடம் இருக்குல்ல சயின்ஸ் இல்ல 8ஆம் பாடம் அதான் சயின்ஸ் டீச்சர் இப்ப தொகுதி 1 அங்க விட்டு இங்க வரணும் மாட்டா இங்க ஒரு சிக்கல் பாரம்பரியம் தமிழோட கதைக்கலாம் தானே சார் ஒரு பாடம் கூட இன்னொரு பாடம் தான் நான் அந்த கேள்வியில எங்கேயோ சின்ன சிக்கல் வந்து சார் வரலாறு 2ஆம் பாடத்தை மாத்தி 7ஆம் பாடத்தை போடலாம் வரலாறு ஏற்கனவே அந்த வகுப்பு இருக்கு இப்ப தொகுதி இப்ப வந்து 2 பாடம் இருக்கு அங்க அங்க அந்த விளையாட்டு விடையல இப்ப வந்து என்ன வரலாறு 7ஆம் பாடம் கணிதத்தோட மாத்தணும் தானே சார் 7ஆம் பாடம் வரலாறு இல்லை சார் 7ஆம் பாடம் ஒன்றுக்கு வரலாறு இல்ல இப்ப வந்து விஞ்ஞானம் சார் விஞ்ஞானம் 8ஆம் பாடம் இல்ல அப்ப 5ஆம் பாடம் தமிழ் எடுத்தா விஞ்ஞானம் வந்து 8ஆம் பாடம் எடுக்கும் தானே 5ஆம் பாடம் ஃப்ரீயா இருந்துட்டு 5ஆம் பாடம் தமிழ் எடுக்கலாம்னா குரூப் 3க்கு தமிழ் இருக்குல்ல குரூப் 3க்கு தமிழ் இருக்கு தொகுதி 1 முதலாம் 2ஆம் பாடம் 2 குழுக்களையும் ஒன்றாக தமிழ் பாட ஆசிரியர் எடுத்தா அப்படி எடுக்கல இது ஷெட்யூல் பண்ணி தான் எனக்கு பிரிச்சல் நடக்கு தொகுதி 2 மாத்துங்க கேள்வியில
தொகுதி 2க்குரிய ஆக்களை சுதா சுமித்ரா அப்படி என்றா சரியா வரும். பாருங்க, இந்த 5ஆம் பாடம் புரியா இருக்கும் என்றால் இவரை கொண்டு இஞ்ச விட்டுட்டு தமிழை கொண்டு இஞ்ச விட்டுட்டு அப்ப தொகுதி 2 5ஆம் பாடம் நடக்கும், தமிழ் இஞ்ச நடக்கும். சார் 4 வந்து தமிழ் குழு 6 கிடக்கி. இந்த தொகுதி 2 இஞ்ச உணர்ந்தா கடைசி தமிழுக்கு போற சயின்ஸ் இஞ்ச அப்படி தெரிஞ்சா செய்யல. அந்த பேரன் தமிழ் டீச்சருடைய தொகுதி 2 பாடக்காரனுடைய காய்ச்சா தானே அந்த வேலை முடிஞ்சிடும். எப்படி என்ன 4ஆம் பாடம் பாஸ்கெட் சாப்டர் 2 இருக்கு தானே, அந்த இடத்துல தமிழ் டீச்சரை வந்து படிப்பீங்கன்னு சொல்றோம். கடைசி பாடம் தமிழுக்கு பதிலா தான் போறோம். அப்ப இங்க தொகுதி 2 இங்க வருவார் 5ஆம் பாடம் குரூப் 6க்கு 4ஆம் பாடம் எடுத்துட்டு 5ஆம் பாடம் தமிழ் எடுப்பு மாறு. அங்க தமிழ் இருக்கு. 5ஆம் ஆண்டுக்கு இருக்கு. அப்ப அது சரி. அதுக்குள்ள அங்க குரூப் 3க்கு தமிழ் இருக்கு. இந்த கேள்வியில எங்கேயோ ஒரு தரவை நான் புள்ளையா போட்டும் போட பார்ப்போம். சரி, இந்த இந்த வினா இருக்கட்டும், அடுத்த வினா பார்ப்போமா. ஏதோ ஒரு சின்ன பிள்ளை பார்ப்போம். கடைசிய பார்ப்போம். குழு ஒன்றுக்கு இறுதி பாட வேலையாக கணித பாடம் அமைந்தால் கணிப்பீட்டு வேலையை இலகுவாக்கலாம் என யோசித்த கணித பாட ஆசிரியர் அதற்காக நேர சூசியை மாற்றி அமைக்க கூறினால் குறைந்தபட்சம் எத்தனை பாட வேலைகளில் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு யோசிக்க. கடைசி பாடம் மேத்ஸ் இருந்தா குரூப் 1க்கு சுவம் கணிப்பிடு வைக்க சுவம் என்று யோசிக்கிறேன். இதுல மேத்ஸ் வரும். என்றால் இங்க இருக்க மேத்ஸை மாத்தும். கடைசி பாடம் அங்க மேத்ஸ் இருக்குல்ல குரூப் 5க்கு, அந்த மேத்ஸ் குரூப் 1க்கு வரப்போனா அந்த மேத்ஸை மாத்தும். அப்ப இந்த மேத்ஸும் மாத்தும் 3ஆம் பாடம். 3ஆம் பாட வேலை பாஸ்கெட் சப்ஜெக்ட் தொகுதி 2 தான் வந்து இந்த பாடத்தை இங்க கொண்டலாம். இவர் அங்க போகல. அந்த இந்த மேட்சை இங்க கொண்டு போய் இது இஞ்ச வந்து 1 வந்து இது இஞ்ச போனால் சரி. ஓகே, பாருங்க. 3ஆம் பாடம் இருக்க கணிதத்தை கொண்டே நாங்கள் கடைசி பாடமா போட்டு கடைசி பாடமா இருக்க பாஸ்கெட் சாப்டர் 2 கொண்டு 3ஆம் பாடம் போடப்போம். அப்படி 3ஆம் பாடம் இஞ்ச போட்டால் பாஸ்கெட் சாப்டர் 2 இஞ்ச போட்டால் இந்த வகுப்பின 3ஆம் பாடம் எடுக்கிறார். அப்ப அது கடைசி பாடம் இஞ்ச கொண்டு வந்து போட்டு இத முதலாவது பாஸ்கெட் சாப்டர் மாற்றும். அப்ப இவர் இஞ்ச வருது, இவர் இஞ்ச வருது, மேத்ஸ் வாத்தியார் இஞ்ச போவார். அப்ப இஞ்ச பாஸ்கெட் சாப்டர் பண்பு. ஓகே, அப்ப எத்தனை பாட வேளையில மாற்றம் செய்யணும்னால் 3ஆம் பாட வேளை மாற்றணும், 8ஆம் பாட வேளை மாற்றும். அப்ப மேத்ஸின் பாஸ்கெட் சாப்டர் 1 பாஸ்கெட் சாப்டர் 2 3 பாட வேளை 3 பாடங்கள் இந்த பாட வேளையை மாற்ற முடியும். என்ன சொல்லணும் விளங்குதோ? 3ஆம் பாடமா இருக்க கணிதத்தை கொண்டே கடைசி பாடமா போட போறோம் குரூப் 1 போட்டால் கணிதம் சரி. பாஸ்கெட் சாப்டர் 2 சொல்ற நீ 3ஆம் பாட வேளை படிப்பீங்க. அவன் சொல்ல இல்ல சார் எனக்கு அங்க குரூப் 3க்கு இருக்கண்டா, அது பிரச்சனை இல்லை, குரூப் 3க்கு பாஸ்கெட் சாப்டர் 1 செய்யும். அப்ப பாஸ்கெட் சாப்டர் 1 சொல்றேன் குரூப் 5க்கு இருக்கண்டு.
இவன் சொல்ல இப்ப எனக்கு இப்ப இந்த வகுப்பு நான் பாடம் இல்லை தானே நான் அங்க போவோம் எங்க குரூப் வாய்ப்புக்கு இங்க வருது கணிதம் இங்க கணிதம் கொண்டு வருது. அப்ப கணிதம் 3ஆம் பாடம் முடிஞ்சுண்டா கடைசி பாடம் கணிதம் நடக்கா அந்த இடம் பாஸ்கெட் சாப்டர் பண்ண செய்து விட்டா செய்தான் ஓகே. அப்ப எந்த பாடம் வேலை சொன்னா கணித வாத்தியோட கதைக்கணும் பாஸ்கெட் சாப்டர் 1 2 இந்த 3 பாடங்களை மாறும். இது சரி. அந்த கேள்வியிலான இங்கே ஒரு பிள்ளை பார்ப்போம். விஞ்ஞானம் 5ஆம் பாடங்களை ஓய்வாக இருப்பதற்காக வேறு பாடங்களை கற்பிக்கிற ஆசையோட கலந்துள்ளார். கொப்பிவானி போட ஓடுறத மாறிட்டு வருது செய்த வேண்டியதான். ஓகே பார்ப்போம். அஞ்சாம் பாடம் விஞ்ஞானம் புரியாது. இங்க பாருங்க தமிழை எஞ்சி அனுப்புறாரு தொகுதி ஒன்றை எஞ்சி அனுப்புறாரு. இந்த தமிழை இஞ்ச கொண்டு வர இந்த தமிழை இஞ்ச தான் கீழே வர சரி. கேள்வி பிள்ளையில நாங்க பார்த்தா பிள்ளை இப்ப 5ஆம் பாடம் புரியாகணும் சயின்ஸ் டீச்சர் அப்ப 5ஆம் பாடம் எடுக்கக்கூடாது. இப்ப 5ஆம் பாடம் எடுக்கக்கூடாதுன்னு அவர் பார்க்கிறார். கடைசி பாடம் தமிழ் அந்த வகுப்பு குரூப் 4க்கு கடைசி பாடம் தமிழ். அப்ப குரூப் 3க்கும் 5ஆம் பாடம் தமிழ். அப்ப இவர் சொல்ற நீங்க குரூப் 4 எடுங்கோ பாஸ்கெட் சாப்டர் 1 உங்களோட வகுப்பு நடக்குது நீங்க கடைசி பாடம் போய் உங்களுக்கு எடுங்க சரிதானே. இங்க பாருங்க தமிழ் இங்க வருவார் கடைசி பாடத்துக்கு இவர் இங்க போவார். அப்ப இந்த வகுப்பு தமிழ் நடக்குது இப்போ கடைசி பாடம் அதுக்குதான் சயின்ஸ் கீழே வந்து கொண்டு பாஸ்கெட் சாப்டர் 1 இஞ்சி அனுப்பிவிட சொல்லி தமிழை இஞ்சி அனுப்பிவிட விளங்கோ. இப்ப சொல்றத விட நீங்க திங்க் பண்ணக்கா அது வடிவா விளங்கு. திருப்பூர் இருக்கா சொல்லுங்க சார். திருப்பி சொல்லணும் இப்படி மாத்தி விடச்சே தானே அப்படி அஞ்சு வாங்க தமிழுக்கான கீழே போன்றது. அப்ப அவர் கடைசி பாடத்து போவார். சயின்ஸ்காரன் புரியா இருக்கணும் பாஸ்கெட் சாப்டர் இஞ்சி அனுப்புற. அப்ப குரூப் 3க்கு பாடம் மாறையில டைம் எல்லாம் மாறி 5ஆம் பாடம் இந்த தமிழ் கடைசி பாடத்துக்கு போய் கடைசி பாடம் இந்த பாஸ்கெட் சாப்டர் 5ஆம் பாடத்துக்கு வந்துட்டு குரூப் 4க்கு சயின்ஸ் டீச்சர் ஃப்ரீயா இருக்கணுடையால் அவர் கீழே வந்தோம் கடைசி பாடத்துக்கு வந்தோம் தமிழ் வாத்திய இஞ்சி அனுப்பி சரி. அப்ப குரூப் 4க்கு பாடம் சயின்ஸ் 5ஆம் பாடம் 8ஆம் பாடத்துக்கு போட்டு தமிழ் 5ஆம் பாடத்துக்கு வந்து குரூப் 3க்கு 5ஆம் பாடம் இந்த தமிழ் 8ஆம் பாடத்துக்கு போட்டு பாஸ்கெட் சாப்டர் 1 அங்க வந்து அப்ப அவர் சரியா தான் காய்ச்சிக்க நாங்கெல்லாம் இப்படியா விளங்கி. அப்ப 2 குரூப்புக்கும் பாடம் மாறுது ஆக்கள் மாறி பாட வேலை மட்டும்தான் மாறுது. அதாவது 5ஆம் பாடம் தமிழ் 8ஆம் பாடத்துக்கு போய் பாஸ்கெட் சாப்டர் 5ஆம் பாடத்துக்கு குரூப் 4க்கு 5ஆம் பாடம் தமிழ் நடக்கும் கடைசி பாடம் சயின்ஸ். அப்ப அவர் கதைக்க வேண்டிய ஆக்கள் 3 பேர் பாஸ்கெட் சாப்டர்கார 3 பேரோட கதைச்சிட்டார். தமிழ் வாத்தியோட கதைக்கணும். தமிழ் வாத்தியாருக்கு என்ன பேர் என்று சொன்னால் கடைசிக்கு முதல் உள்ள சுமதி. அப்ப சுமதியோட கதைக்கும். ஓகே. அப்ப மற்ற பாட ஆசிரியர் சுமதி.
ஓகே, சரி. அப்ப இப்படி வார வினாக்கள் கொஞ்சம் கூட யோசிக்கும். இதை பாருங்க, இது லாஜிக் கேள்வி. இப்ப அண்மை காலமாக வார வினாக்கள்ல இதுதான் பிரதானமான வினாக்களா வருது. இப்ப முதல் சொல்ற சயன் தனக்கு தொற்று இல்லை. அப்ப இந்த இடத்துல இந்த வினாவை நீங்க திருப்பி எழுதி கொண்டு இருக்க கூடாது. அப்ப என்ன செய்யும்? திருப்பி எழுதக்கூட என்ன செய்யும்? அப்படியே வச்சுக்கொண்டு இதுல குறிக்கும். இப்படியே வச்சுக்கொண்டு குறிக்கும். ஒவ்வொரு தடவை கூட்டையும் அப்படியே வச்சுக்கொண்டு குறிக்கும். நீங்கள் கீரை வலிக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும், இல்லை எழுத வலிக்கிட்டீங்கன்னா இவ்வளோதையும் திருப்பி எழுதுறதுக்கு எடுக்கிற டைம் வேஸ்ட் ஆகும். இப்ப நான் சயன் சொல்றது சரி என்று ஒரு கூட்டு. அடுத்தது சுஜன், அடுத்தது அஜன், அடுத்தது கஜன், முதல் எழுத்தை மட்டும் போடுறேன். அடுத்தது சஜன், சஜன் சொல்றார், அஜன், அத கிஜன். சயன், சுஜன், அஜன், கஜன், அஜன் சரி, சுஜன் சரி, சஜன், அஜன், கிஜன். 4 பேர் வந்து சயன், சுஜன், அஜன், கிஜன், கஜனும் இருக்கு. சரி, ஓகே. இப்ப பாருங்க எப்படி எடுக்கணும்னா, தனக்கு தொற்று இல்லை என்று சயன் கூறினான். அப்ப சயன் சொல்றது சரி, சயன் உண்மை சொல்றார் என்று சொல்லி நாங்க எடுக்க போறோம். பாருங்க, ஏனென்றா இங்க பாருங்க, இதுல நடக்கு அவர்கள பதில் இப்படி வந்துடு. அப்ப யாரோ பொய் சொல்லினா யார் உண்மை சொல்லணும்னா எங்களுக்கு தெரியாது. அப்ப நான் நினைக்கிறேன் சயன் சொல்றது சரி, உண்மை, சயன் உண்மைதான் சொல்றான். ஓகே, தனக்கு தொற்று இல்லை என்று சொல்லி சயன் சொன்னால் அந்த கூற்று சரி. சுயனுக்கே தொற்று உள்ள அஜன் கூறினான், இது சரியோ பிள்ளையோ? இப்ப சயன் தான் சரியா சொல்றான், உண்மை பேசுறான், சயன்ற கூட்டுத்தான் உண்மை என்று எடுத்தால் சுயனுக்கு தொற்று உள்ள என்று அயன் கூறினான், இது சரியோ பிள்ளையோ? பிள்ளை, சயனு தான் தொற்று எடுத்துட்டான். அப்ப அவனுக்கு தொற்று என்று சயன் சொல்றது பிள்ளை. சுயன் அயனுக்கே தொற்றுன்னு சொல்ற, அப்ப அதுவும் பிள்ளை. உங்களுக்கு சயனுக்கு தான் தொற்று எடுத்து வச்சிருக்க. சயன் அல்லது அஜனுக்கே தொற்று இருக்கக்கூடும் என கிஜன் கூறினான், இந்த கூட்டு சரியோ பிள்ளை? சரி, ஏனென்றால் சயனுக்கு தொற்று என்றது உண்மை என்று எடுத்திருக்கபடியால் இவர்கள் அவருக்கு இருக்கலாம் என்று சொல்ற கூற்று சரி. சயன் தனக்கு இல்லை என்று தானே சொல்லி இருக்கு. ஓகே, குட் குட் குட். சரி சரி சரி, நீங்க சொல்றது. சயன் தனக்கு தொற்று இல்லையென கூறினான்னு சொல்லி நாங்கள் மாறியில் எடுக்கிறோம். இருக்கு, சரி பார், நான் தான் மாறி போட்டு. சரி, நாங்கள் எடுக்கிறோம் சயனுக்கு தொற்று. அப்ப அவர் தனக்கு தொற்று இல்லை என்று சொன்னா போய், சயனுக்கு தான் தொற்று என்று நாங்கள் எடுக்கிறோம், சயன் எனக்கு தொற்று இல்லையா, அப்ப அது போய். சுஜனுக்கோ அயனுக்கோ தொற்று என்று சொன்னா அதுவும் போய், நாங்க சயனுக்கு தான் தொற்று நடத்தினாங்க, அடுத்ததும் போய். சயன அயனுக்கு தொற்று இருக்கக்கூடும் என கிஜன் கூறினான், அது சரி. ஏன் நாங்க சயனுக்கு தொற்றுன்னு எடுத்துனாங்க, இவன் சொல்ல சயனில் அயனுக்கு இருக்கு, 2 பேரும் ஒரு ஆளுக்கு இருக்கு, அது சரி.
ரெண்டு பேருக்குமே தொற்று இருக்குன்னு சொல்றது இல்ல. ஏனென்றால் நாங்க சயனுக்கு மட்டும்தான் தொற்று எடுக்கும். இனி அடுத்தது சுயனுக்கு தொற்று என்று நாங்க எடுக்கும். சுயனுக்கு தொற்று. சார் தரப்பட்டுள்ள கூற்றுகள்ல சஜ்ஜனுக்கு தொற்று என்று நாங்க எப்படி எடுக்கிறோம்? அதுல இல்லாத ஒரு விஷயத்தை நாங்க எடுக்கிறோமே. கூற்றுக்கள் ஏதாவது உண்டை நாங்க உண்மையா கருதணும் அப்படி ஒன்று இல்லையா? அதான் இப்ப ஒவ்வொரு கூட்டாடுங்க. சயனுக்கு தொற்று இருந்தால் எந்த கூற்று சரி? என்ற கேள்வியை பாருங்க. மேற்படி கூற்றுக்களில் ஒன்று மட்டுமே உண்மையெனில் கீழ் தரப்பட்டவர்கள் தொற்றுக்குள்ளா இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்கிறேன். அப்ப ஒவ்வொருவரும் தொற்றுக்குள்ளா இருந்தால் எத்தனை கூற்று சரியா வருதுன்னு பார்ப்போம். அப்ப சயன் தொற்றுக்குள்ளா இருந்தால் ஒரு கூட்டு தான் சரியா வரும். இனி பாருங்க, சுயன் தொற்றுக்குள்ளா இருந்தால் நான் விளங்கப்படுத்தி போட திருப்பி சொல்றேன். சுயன் தொற்றுக்குள்ளா இருந்தால் தனக்கு தொற்று இல்லை என்று சயன் கூறினால் சரி. சுயனுக்கு தான் தொற்று எடுக்கிறோம், கொஞ்ச நேரம் எனக்கு தொற்று இல்லை, ஓகே சரி. சுயனுக்கே தொற்று உள்ள என்று அயன் சொன்னார், சரி. நாங்களும் எடுத்துனாங்கள், அவனும் அப்படிதான் சொல்றான். சுயன் அயனுக்கே தொற்று உள்ள என்று கூறினேன். ஏன்னா நாங்க சுயனுக்கு தொற்று எடுக்கிறோம், அயனுக்கு தான் தொற்று. அப்ப சயன் அல்லது அயனுக்கே தொற்று இருக்கும் என்று கிஜன் கூறினேன். நாங்க சுயனுக்கு தொற்று எடுத்த நாங்க இவ சொல்ற அவனுக்கு அல்ல அவனுக்கு இருக்கலாம்னா கிஜன் சயன் இருவருக்குமே தொற்றுள்ள என்று கயன் சொன்னார், அதுவும் பிள்ளை. அப்ப ரெண்டு கூற்று உண்மையா வரக்க சுயன் தொற்றுக்குள்ளா இருக்கலாம். அஜனுக்கு தான் தொற்று, தனக்கு தொற்று இல்லை என்று சயன் கூறினார். சரி. சுயனுக்கே தொற்று உள்ள என்று அயன் கூறினார். அயனுக்கு வருத்தம் என்று சொல்ற மற்றவனுக்கு சுயன் அயனுக்கே தொற்று இருக்குன்னு சொல்றேன். சரி சரி, நாங்களும் எடுத்துறாங்களே அவரும் சொல்றேன். சயன் அல்லது அயனுக்கே தொற்று இருக்கக்கூடும் என்று கிஜன் சொல்றான். சரி. அல்லது என்றபடியா சரி. கிஜன் சயன் இருவருக்குமே தொற்றுள்ளன்னு சொன்னது பிள்ளை. அடுத்தது கஜன் தொற்றுக்குள்ளா இருந்தால் தனக்கு தொற்று இல்லை என்று சயன் சொன்னது சரி. சுயனுக்கு தொற்றுள்ள என்று அயன் சொன்னது புல. சுஜன் அயனுக்கே தொற்று இருக்குன்னு சொன்னது புல. சஜன் அல்லது அயனுக்கே தொற்று இருக்கக்கூடும் என்று சொன்னதும் புல. கியன் சயன் இருவருக்குமே தொற்றுள்ளன்னு சொன்னதும் புல. கஜனுக்கு தொற்று என்று எடுக்க அவர் மற்றவர்களுக்கு தொற்று என்று சொல்றாரு, அது புல. இனி கிஜன் தான் தொற்றுக்குள்ளா இருந்தால் தனக்கு தொற்று இல்லை என்று சயன் சொன்னது சரி. சுயனுக்கே தொற்றுள்ள என்று அயன் சொன்னது புல. சுஜன் அயனுக்கே தொற்றுள்ள என்று சொன்னதும் புல. சுஜன் அல்லது அயனுக்கு தொற்று இருக்கும் என்று சொன்னதும் புல. ரெண்டு பேருக்கும் தொற்று இருக்கு என்று கயன் சொன்னதும் புல. இப்ப பாருங்க, மேற்படி கூற்றுக்களில் ஒன்று மட்டுமே உண்மை என்று சொன்னால் ஆர் தொற்றுக்குள்ளா இருக்கலாம். பாருங்க, சஜன் தொற்றுக்குள்ளா இருந்தால் ஒரு கூட்டு தான் சரி. சுயன் தொற்றுக்குள்ளா இருந்தால் ரெண்டு கூட்டு சரி. அஜன் தொற்றுக்குள்ளா இருந்தால் மூன்று கூட்டு சரி. கஜன் தொற்றுக்குள்ளா இருந்தால் கிஜன் தொற்றுக்குள்ளா இருந்தால் ஒரு கூட்டு சரி. இப்ப ஒன்று மட்டும் ஆர் தொற்றுக்குள்ளா இருக்கலாம் என்றால் சஜன், சுஜன், சஜன், கஜன், கிஜன். இங்க பாருங்க, அப்படியில சுஜன் இருக்கு, அஜன் பெறாது, சுஜனம் பெறாது, கிஜன் பெறலாம், சுயலயனம் பெறலாம். வேற இல்லை, கிஜன் தான் பெறும். பாருங்க, கிஜனுக்கு தொற்று ஒரு தான் உண்மை. அடுத்து இரண்டு கூட்டுக்கள் மட்டுமே உண்மையெனில் ஆர் தொற்றுக்குள்ளா இருக்கலாம். ரெண்டு கூட்டு உண்மையா இருக்கிற ஆர் தொற்றுக்குள்ளா என்ன வருது?
சுயன் சயன். 2 கூட்டு மட்டும் உண்மையான பேர் சுயன் சுயன். சுயன். அது நான் முதல் எழுத்த மட்டும் போட்டோடையா உங்களுக்கு 3 கூட்டுக்கள் மட்டுமே உண்மை என்றால் 6 தொட்டுக்குள்ள இருக்கு. அஜன். அடுத்ததுலாம் பிரச்சனை இருப்பார். ஒருவர் மட்டுமே தொற்றுக்குள்ளாகி இருந்தால் 1 மட்டுமே உண்மையாகும், மற்ற அனைத்துமே பொய்யாகவும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை? சயன் தொற்றுக்குள்ளா இருந்தாலும் ஒரு கூட்டு தான் உண்மை, கஜன் தொற்றுக்குள்ளாயினாலும் ஒரு கூட்டு தான் உண்மை, கிஜன் தொற்றுக்குள்ளாயினாலும் ஒரு கூட்டு தான் உண்மை. அப்ப எத்தனை சந்தர்ப்பம் இருக்கு? 3 சந்தர்ப்பம். ஒருவர் மட்டுமே தொற்றுக்குள்ள இருந்தால் 2 மட்டும் உண்மையாகவும் மற்ற எல்லாம் பொய்யாகவும் இருக்க எத்தனை சந்தர்ப்பம் இருக்கு? ஒரே ஒரு சந்தர்ப்பம். சுயன் மட்டும் தொற்றுக்குள்ளாகிற சந்தர்ப்பம். ஓகே, இப்ப நான் திருப்பி விளாங்க பார்த்தேன் பாருங்க. இந்த வினாக்கள் லாஜிக்கல் கேள்விகள் வந்திருக்கிறது. லோக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எல்எல்பி, எங்கட போட்டி பயிற்சிகள், நவீன போட்டி பயிற்சிகள் இப்படி வருது. ஒன்று ஏற்கனவே ஒரு கேள்வியை நாங்க சந்திச்சுக்கிறோம். ஒரு ஆள் தன் மடிக்கணினியை திருடி சொல்லுது. கவரேஜ் இல்லாம இருக்கு சார். கிளியர் இல்லாம இருக்கா? ஒரு ஆள் சொல்ற தன்னை மடிக்கணினியை கலவு போட்டு, ஒரு ஆள் சொல்ற கடிகாரம் கலவு போட்டு, ஒரு ஆள் வந்து கண்ணாடியை உடைச்சி போட்டாங்க. அது மாதிரி நோய் தொற்று என்று சொல்லி வருது. அப்ப என்ன சொன்னாலும் நாங்கள் இப்படி வர லாஜிக்கல் கேள்வியில கேள்வியை பார்த்துதான் போவோம். நான் கேள்வியை நானே போட்டதால நான் சொல்லி போறேன். ஆனால் கேள்வியை பார்த்துதான் போவோம். நீங்க இங்க பாருங்க. இப்ப முதலாவது இவர் சொல்றார், இப்ப இதுல சயன் சொல்ற தனக்கு தொற்று இல்லை. ஓகே, அவருக்கு தொற்று இருக்கோ இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. சுயன் தொற்று உள்ளன்னு அயன் சொல்றேன், அதுவும் தெரியாது. அப்ப எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனா கேள்வி சொல்லிடும், அந்த கூற்றுக்கள்ல ஒன்று மட்டும் உண்மை என்றால் அயன் தொற்றுக்குள்ளாயிரும். அப்ப நாங்க மறுதலையை பார்க்கிறோம். சயன் தொற்றுக்குள்ளாயினா எத்தனை கூற்று சரியா வருது, சுயன் தொற்றுக்குள்ளாயினால் எத்தனை கூற்று சரியா வருது, அயன் தொற்றுக்குள்ளாயினா எத்தனை கூற்று சரியா வருது, கயன் தொற்றுக்குள்ளாயினால் எத்தனை கூற்று சரியா வருது, கியன் தொற்றுக்குள்ளாயினா எத்தனை கூற்று சரி வருது என்று சொல்லி நாங்கள் நேரடியாக இனங்கண்டால்தான் இஞ்சால இப்படி எழுதும். அப்ப அதுக்காக நாங்க இந்த கூற்றுக்களை திருப்பி எழுதாமல் அந்த பேப்பர்லயே இப்படி கோடா போடணும். அது உங்களை எக்ஸாம் பேப்பர்ல கோட்டா போடலாம். நீங்கள் செய்க வழியை அதிலேயே காட்டலாம். ஒரு தரம் கேட்க மாட்டோம். அதை அழிக்கணும் என்ற தேவையும் இல்லை. இதை வச்சுக்கொண்டு அங்க மார்க்ஸ் போடுறதும் இல்லை. அவன் தாண்ட ஸ்கீமை வச்சுக்கொண்டு விடை இருந்தால் போடுவான், சரி போடுவான், இல்லையென்றா பிள்ளை. அப்ப இது சஜ முழு பேர் எழுத தேவை. அடுத்தது போட்டாங்க சுஜன், அடுத்தது போட்டாங்க அஜன், அடுத்தது போட்டாங்க கஜன், அடுத்தது போட்டாங்க கிஜன். முதல் எழுத்த போட்டா காணும். எங்களுக்கு விளங்கினாச்சதான். இனி சயன் தான் தொற்றுக்குள்ளானால் சயனுக்குத்தான் COVID-19 இருக்கு, கொரோனா இருக்கு என்று நாங்கள் நினைக்கிறோம். இவனுக்கு தான் வருத்தம். அப்ப போய் கேட்க அவன் சொல்றான், எனக்கு தொற்று இல்லை. பிள்ளை போய் சொல்றான். ஏன்னா நாங்கள் சயனுக்கு தான் தொற்று எடுத்துக்கோம். அப்படி எடுக்க அவர் சொல்றார் எனக்கு தொற்று இல்லைன்னா போய் சுயனுக்கு தொற்று உள்ளன்னு அயன் சொல்றார். நாங்க சயனை பற்றி கேட்க இவர் அவனுக்கு தொற்றுன்னா அவனுக்கு என்று சொல்றார். அப்ப அதுவும் போய் சுயன் அயனுக்கே தொற்று உள்ளன்னு சொல்லலாம். எங்களுக்கு தெரியும் சயனுக்கு தான் தொற்று. இவங்க சம்பந்தம் இல்லாம கேட்கிறாங்களா? அப்ப அதுவும்
சஜன் அல்லது அஜனுக்கே தொற்று இருக்கக்கூடும் என்று கிஜன் சொல்றான். சயனுக்கு அல்லது அஜனுக்கு தான் கிட்ட வந்துட்டான். கொஞ்சம் உண்மை அல்லது சொன்னா அப்ப சரி, ஓகே. கிஜன் சயன் இருவருக்குமே தொற்று உள்ளன்னு சொல்ற, அது பிள்ளை. ஒரு ஆளுக்கு தான் தொற்று நாங்க எடுக்கிறோம், சஜனுக்கு தான் தொற்று எடுக்கிறோம். இவன் சொல்றான் கிஜன் சயன் 2 பேருக்கும் தொற்றுண்டா அப்ப அது பிள்ளை. சஜனுக்கு தொற்று இருந்தால் ஒரு கூற்று தான் உண்மையா வருது. அப்போ ஒரு கூற்று உண்மையா வருதுன்னா சயனுக்கு. இனி பார்ப்போம். சுயன் தான் உண்மையா வருத்த காரணம்டா. சயன் சொல்ற எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. ஓ சரி, நீ சொல்ற உண்மை. சுயனுக்கே தொற்று உள்ளா ஏன் சொல்றானோ அதுவும் உண்மை. சுயன் சொல்றான் அஜனுக்கு தான் தொற்று. எங்களுக்கு தெரியும் சுயனுக்கு தான் வருத்தம் உண்டு, இது அவனுக்கு வருத்தம்னு சொல்றேன். அப்ப அது சஜன் அல்லது அஜனுக்கே தொற்று இருக்கக்கூடும் என்று கியான் சொல்றேன், அதுவும் பிள்ளை. நாங்க சுஜனுக்கு தொற்று எடுக்க வேற அங்கள் வேறு ஆகல. அடுத்த ஊற்றும் பிள்ளை. அஜன் தான் உண்மையா வர்த்தகாரன் என்றால் தனக்கு தொற்று இல்லை என்று சயன் சொன்னது சரி. சுயனுக்கே தொற்றுள்ள என்று அயன் சொன்னது பிள்ளை. நாங்க அயனுக்கு வருத்தம் விட சுயனுக்கு தொற்று. சுயன் சொல்றேன் அயனுக்கே தொற்றுண்டா, அது சரி. சயன் அல்லது அயனுக்கே தொற்று இருக்க குடும்பம் ஏன் சொல்ற, அதுவும் சரி. ஏன் அல்லதுன்னு சொல்லியா மற்றது பிள்ளை. பாருங்க, அஜனுக்கு தொற்று இருந்தா 3 கூற்று உண்மை. 3 கூற்று உண்மையா இருந்தா அஜனுக்கு தான் தொற்று மாறுது. இனி கயனுக்கு சுயன் சொல்ற தொற்று இல்லையா ஓமடாப்பா சரி. சுயனுக்கு தொற்றுண்ட அயன் சொல்ற பிள்ளை. நாங்கள் கயனுக்கு தொற்றுண்டா அவர் வேறு. சுஜன் அயனுக்கு தொற்றுண்டா அதுவும் பிள்ளை. சயன் அல்லது அயனுக்கு தொற்றுண்டா அதுவும் பிள்ளை. 2 பேருக்கும் தொற்றுண்டா அதுவும் பிள்ளை. கிஜனுக்கு தொற்றுண்டா எனக்கு தொற்று இல்லைன்னு சயன் சொல்ற சரி. இவங்க சம்பந்தம் இல்லாம கேட்கிறாங்களா அப்ப பிள்ளை. மற்றதும் பிள்ளை. மற்றதும் பிள்ளை. அவர் தனக்கு தொற்றுண்டா அவங்கள வேறு யார் 2 பேர் காட்டுற, மற்றதும் பிள்ளை. அப்ப ஒரு கூற்று உண்மையாகிற சந்தர்ப்பத்துல சயனுக்கு தொற்று வரும், கஜனுக்கு தொற்று வரும், கிஜனுக்கு தொற்று வரும். ஆனால் அங்க விடையில ஒரு விடாங்கிறாக்க பதம். 2 கூற்று உண்மையானால் சுயனுக்கு தொற்று, 3 கூற்று உண்மையானால் அஜனுக்கு தொற்று, 4 கூற்று உண்மையா இருக்க சந்தர்ப்பங்கள் இல்லை. சரி, இப்ப இதை வச்சுக்கொண்டு அந்த கேள்விக்கு முடியாது. இதுக்கு அந்த படத்தை போட மறந்தோம்னா இருக்க போதும். சரி, இந்த கேள்வியை பாரு. இந்த கேள்வியிலே சின்ன பிள்ளைகள் இருக்க நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு விட திரும்ப வந்துட்டு நான் செய்து பார்த்தேன் போட்டேன், ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துட்டு பார்ப்போம். E = 1, T = 6, S = 8 3 தரவு தந்திருக்கேன். ஏனைய ஆங்கில எழுத்துக்களால் காட்டப்பட்ட பெருமானத்தை காணட்டும். அப்ப ETS கூட வார இடத்தில கொண்டே பெருமானத்தை கூட்டால் தண்டவாள விடவர். பாருங்க, T6 இந்த T-யும் 6, E1 S8 TR கூட்டினா 6 மட்டும் 14, 14 3 15, 15 27. அப்ப ஏ எத்தனையா இருக்கு? 4. அப்ப ஒரு விட கண்டுபிடிச்சு 2 மார்க்ஸ் வந்துட்டு பாருங்க. ஏன்னா அப்ப இதுல நீங்கள் செய்யலாண்டெல்லாம் யோசிக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல தந்த விடையில போட்டா விடவர். அப்ப அப்படித்தான் நீங்க கண்டுபிடிக்கும். நீங்கள் சும்மா முழுசா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலான்னு சமன்பாடுகளை உருவாக்க வலிக்கிட்டீங்கன்னா நேரம் வீணா போகும்.
நேரத்தை வீணாக்கினீங்கன்னா நீங்கள் போட்டியில பின்னுக்கு போடுவீங்க. அப்ப இனி எங்க போடணும் பாரு. அடுத்ததுல S8 E1 K கண்டுபிடிச்சிட்டேன் 4 S கண்டுபிடிச்சிட்டேன் 8 தந்திருக்கு. இப்போ ஓம் என்னன்னு தெரியா. அப்ப இதை கூட்டினீங்கன்னா 8 மட்டும் 16 16 4 20 20 21 21 என்றால் ஓம் என்னும் சேர்ந்து எத்தனை பேர்? 8. அப்போ ஓ சக எண் 8. எட்டு வரணும்னா 1 மேலும் பெறலாம். ஆனா 1 மேல வந்திருக்கு E1. அப்ப அது சரி பெற 2 6 பெறலாம். ஆனால் T6 என்றபடியா வேறு எழுத்து 6 இருக்கு. 3 5 பெறலாம். 5 பெறலாம். அது அல்ல 5 3 பெறலாம். இதுதான் ஒரு ஒப்பீனியன். மற்றது 4 4 மட்டும் போடலானே. சைபர் மட்டும் 8 தான். ஆனா இங்க S8 என்றபடியால் இது 8 இருக்கு. அப்போ 3 5 தான் வரணும். ஆனால் எது 3 விளங்கல சார் கொலம் சியை நாங்க கிளியர் பண்ண முன்னாடி கேளுமே. எந்த ஓ எடுக்கலுமே ஈஸியா. இதையோ கொலம் சியை பாருங்க. 4 வச்சுக்கொண்டு சார் ஓவ கண்டுபிடிக்கலாம் தானே. 2வது கொடுக்கலாம். ஓகே, இதுல வச்சு கொலம் சி பார்க்கலாம். எடுத்தோம்னா ஓ கண்டுபிடிக்கலாம். இந்த வரிசையில பாத்தீங்கன்னா E1 T ஏற்கனவே வந்திருக்கணும் 6. அப்ப இது 6 வாரம் 12 20 21 போனால் 10. அப்போ O5 ஓகே O5. அப்போ O5 என்றால் எண் 3. ஆனா எண் கேட்கல. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோணும். வேண்டாம் வேறு இடத்த தேவைப்படும். அந்த கேள்வி வங்கியோட பிளாச்சிட்டு நினைக்கிறேன். கூட்டி பார்ப்போம். 8 மட்டும் 16 20 21 மட்டும் 29. சரி, ஓகே. இனி பாருங்க எல்லா இதுவும் தானா வரும். ஏண்டா எஸ் தெரியும் உங்களுக்கு, எல் தெரியும், ஏ தெரியும், ஓ தெரியும். இனி சிய கண்டுபிடிக்கும். சிய கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த குலம்? 2வது குலம். ஓகே. 6 1 E1 ஓ கண்டுபிடிச்சிட்டீங்க 5. ஏ தந்திருக்கு கண்டுபிடிச்சிட்டு 4. அப்ப பாருங்க 5 4 9 10 10 17. அப்ப C2. மூன்றாவது குளத்துல T தெரியும் 6. என் தெரியும் 5. சாரி 3. என் 3. எஸ் 8. எஸ் கண்டுபிடிச்சாங்க 8. ஓகே. அப்ப 12 12 6 16 16 3 19 19 மட்டும் 27. அப்ப L9. இனி 6 காணும். சி தெரியும் 2. ஈ தெரியும் 1. கொஞ்சம் கூட்டுங்க. 2 3 3 6 12 13 என்றால் 6 8. ஆனா எஸ் மாறமுறை பெருமானம் வருது. அஞ்சு வெளியில பிள்ளை இருக்கலாம். ஆனா ஒன்றும் செய்யல. கணித்தமிழட்டு தான் வருது. ஓகே. S8 தந்தபடியால் 6 இல்ல சார் 7 வருமா சார்? 7 வருமே. 7 தான். 2 3 6 12 3 13 7 தான். ஓகே, தேங்க்யூ. அப்ப இந்த இப்படி வந்தால் சமன்பாடு ஆக்கணும்னு நினைக்காதீங்க.
சமன்பாடுகள் அமைக்க சில நேரம் சமன்பாடு அமைக்க வேண்டி வரும். இப்படி வந்தா ஒன்றில் ரெண்டு பேலன்ஸ் பண்ணி தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரெண்டு குலத்தை அல்ல ரெண்டு ரோவை சமனானபடியெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தீர்க்கக்கூடியா இருக்கு. அநேகமா இப்படி பிரதியிட்டோன்னு விட வரும். அந்த விடையில சில பெருமானங்கள் தந்தாங்கன்னா இங்க எங்கேயா இடத்துல போட்டு கொண்டு போவோ தன் வாழ விடாது. ஏழுமான வரையில ட்ரை பண்ணுங்க. சமன்பாடு அமைச்சு தீர்க்க வலிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கணக்க சமன்பாடு இருக்கும். தெரியாத கணிஞ்சா 5 இருந்தால் 5 சமன்பாடு வரும். தெரியாத 6 இருந்தால் 6 சமன்பாடு வரும். 6 சமன்பாடை வச்சு தீர்க்குன்றது கஷ்டம். அப்ப இலகுவா தீர்க்கணும்னா இப்படியான படங்களை அல்லது இப்படி பிறகு அதுலயே வச்சு செய்யணும். திருப்பி எழுதி செய்யறதுல நீட்டா வரும். ஆனா என்ன பிரச்சனைன்னா நீங்க ஒரு எழுத்தை மாறி எழுதினா அல்ல ஒரு இடத்தை மாறி எழுதினீங்கன்னா இப்படி எல்லாம் மாறும். அப்ப மேல எழுதுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அப்ப இப்படியே வச்சுக்கொண்டு அதுலயே பென்சிலாலேயோ பேனையாலேயோ போட வேண்டியதுதான். உங்களுக்கு திருப்பினாலும் இதுல விட இருக்கிறது நான் பார்ப்பேன். இதுல விட சரியா போட்டிருந்தா சரி, இதுக்குதான் பார்ப்பேன். அப்ப மற்ற பற்றி நீங்க யோசிக்கிறது இத தகவல் ஒழுங்கமைப்பு வினாக்கள்னு சொல்றோம். தகவலை தெரிவினா நாங்களும் ஒழுங்கமைச்சு போட்டு பிறகு அதை வச்சுக்கொண்டு முடியும். பேக்க பாருங்க. சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், வெள்ளை. ஆப்பிள், வாழைப்பழம், மரக்கறி உள்ளடக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட பழங்கள் மரக்கறி தவிர வேறு எதுவும் உள்ளடக்கப்படவில்லை. சரி பார்ப்போம். இதுக்கு அட்டவணை மேதான் போடும். சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், அடுத்தது வெள்ளை. ஒவ்வொரு பொதியிலும் தந்த பழமும் மரக்கறியும் தவிர வேறு எதுவும் இல்லை. பழம் என்றா வாழைப்பழம் ஆப்பிள் தான் இருக்கும். மரக்கறி என்றா கிழங்கு, கீரை இருக்கும். கிழங்குன்னா கணக்கா கிழங்கு இருக்கு. அது வேற இல்லை. பொதி வகைகளே பல வகைகளில் வாழைப்பழம் மட்டும் உள்ள ஒரு பொதியும் ஆப்பிள் மட்டும் உள்ள ஒரு பொதியும் மட்டும்தான் இருக்கு. 5 நிவாரண பொதி செய்யுங்கன்னா இதுல ஒரு பொதிக்கு வாழைப்பழம் மட்டும்தான் இருக்கு. பழத்துல வாழைப்பழம் மட்டும், இன்னொன்றுல ஆப்பிள் மட்டும் இருக்கு. அப்ப மற்ற 3லையும் வாழைப்பழம் ஆப்பிளும் சேர்ந்து இருக்கு. அப்ப எந்த பொதியானது இருக்கா? சிவப்பு, பச்சை நிற பொதிகளில் 13 வகையான பொருட்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பது. அதில் 5 கிழங்கு வகைகள் இருந்தன. இரு பொதிகளிலும் 2 வகை பழங்களும் உள்ளடக்கப்பட்டது. சிவப்பும் பச்சை. பழத்தில 2 இருக்கு. வாழை, ஆப்பிள். இதுக்கு வாழை, ஆப்பிள். அஞ்சு கிழங்கு வகை இருந்தா 13 வகையான பொருட்கள் உள்ளடக்கப்பட்டது. பழம் 2 சரி 4 வந்து 13 வகையான பொருள் இந்த 2ல இருக்கு. 4 9 இருக்கு. 5 கிழங்கு வகை இருக்கு. அப்ப 9ல 5 கிழங்கு வகை போனா மிச்சம் 4 கீரை வகையா இருக்கும். அது இங்க இருந்திருக்கா. சிவப்பு பொதிதான் அதிக பொருட்களை கொண்டிருந்தது. 5 கிழங்கு வகை இருந்தது. பயனுள்ள 5 கிழங்கும் 4 கீரையும் இருக்கும். சரிதானே? மொத்தம் 13. வாழை ஆப்பிள் 4 வந்துட்டு
13 4 போனால் மிச்சம் 9. அதுல 5 கிழங்கு வகைன்னா 4 கீரை வகையா இருக்கும். ஆனா சிவப்பு தான் வெயிட் கூட, சிவப்பு தானே கூட விஷயம் வச்சிருக்கு பாப்போம். அதை நாங்க குறிக்க இல்லாத தரவுகளை பாதிச்சு கொண்டு போட்டு தான் குறிக்கும். மஞ்சள் நிற பொதியில் 3 பொருட்களும், நீல நிற பொதியில் 5 பொருட்களும், வெள்ளை நிற பொதியில் 3 பொருட்களும். இந்த மஞ்சள்ல 3, நீளத்துல 5, வெள்ளையில 2. சரி, வெள்ளையில 3. 3. 3. ஒரு பொதியில் வாழைப்பழம், கிழங்கு வகை ஒன்று, கீரை வகை ஒன்று மட்டும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மற்ற பொதியில் ஆப்பிள், 2 கிழங்கு வகைகள் மட்டுமே உள்ளடக்கப்பட்டிருந்தது. மற்ற எல்லா பொதிகளும் கிழங்கு, கீரை வகைகள் காணப்பட்டது. சரி, பார்ப்போம். ஒரு பொதியில வாழைப்பழம், கிழங்கு ஒன்று, கீரை ஒன்று. அப்ப அது சிவப்பு இல்லை. சிவப்புல கூட இருக்குன்னு சொல்லி இருக்கு. அப்ப சிவப்பா இருக்குல்ல. இந்த ரெண்டுலயுமே 13 இந்த இதுக்குள்ள வராது. அப்ப இஞ்சாலதான் வரப்போகுது. பார்ப்போம். ஒன்றுல வாழைப்பழம், கிழங்கு வகை ஒன்று, கீரை வகை ஒன்று இருந்தா அப்ப அது எத்தனை உள்ள பொதியா இருக்கும்? 3 உள்ளது. 3. அப்ப 3 உள்ளன்னா மஞ்சள் இல்ல வெள்ளையா இருக்கும். வாழைப்பழம், கிழங்கு, கீரை, இப்படி ஒரு பேக்கெட் இருக்கு. அது 3 இருக்குது. அப்ப ஒன்றில் மஞ்சளா இருக்கும், அல்ல வெள்ளையா இருக்கும். 3 மட்டுமே உள்ள. இன்னொரு போதுல ஆப்பிள், 2 கிழங்கு மட்டுமே இருந்தது. இன்னொன்றுல ஆப்பிள், 2 கிழங்கு. இப்ப சிக்கல் வந்து இதுலயும் 3 பழம் தான் இருக்கு, 3 ஐட்டம் தான் இருக்கு. அப்ப இது மஞ்சளோ இது வெள்ளையோ வந்து தெரியாது, இருக்கட்டும். 5 பொதிகளில் உள்ள கிழங்கு வகைகள் எண்ணிக்கை 9 காணப்பட்ட அதே நேரம் எந்த பொதியிலும் கீரை வகைகள் 2 விட அதிகமாக காணப்படவில்லை. மஞ்சள், நீல பொதிகளில் கிழங்கு வகைகள் 3 உள்ளடக்கப்பட்டிருந்தன. மஞ்சள், நீல பொதிகளில் மஞ்சள், நீல பொதிகளில் கிழங்கு வகைகள் 3 இருந்தா. சரி, இங்க 2, இங்க 1, அப்ப 3 கிழங்கு. சரி, ஆனால் மொத்தமா கிழங்கு 9 சொல்லிடுறேன். இங்க 3 மிச்சம் 6. எந்த பகுதியிலும் கீரை 2 விட அதிகமா இருக்கு. இது 3 பிரச்சனையும் சரி, கீரை 2 விட அதிகமா இருக்கு. அப்ப சிவப்புல கூட என்று சொன்னவர். அப்ப இதுல 2 கீரை போடணும். 2 கீரை 2 விட கூட இருக்கு. அப்ப இங்க 2 கீரைன்னா பச்சை பகுதியில எத்தனை கீரை இருக்கு? 2. பச்சை பகுதியில எத்தனை கீரை இருக்கு? 2 கீரை. 2 கீரை இருக்கு. வேணும்னா 2 பொதியிலையும் சேர்த்து எங்களுக்கு 4 கீரை தானே இருக்கு. அப்ப இங்க 2 கீரை, இங்க 2 கீரை, என்ன 2 விட கூட இருக்குல்ல என்று சொல்லியா கீரை வகை. கிழங்கு 9 சொன்னது. இங்க 2 கிழங்கு, இங்க 1 கிழங்கு, 3 கிழங்கு, இங்க 5 கிழங்கு இருக்கு. அப்ப 3 5 8 கிழங்கு வந்துச்சு. அப்ப நீல பேக்கில எத்தனை கிழங்கு இருக்கு? 1 கிழங்கா இருக்கு. ஏனண்டா மொத்தமா 9 கிழங்குன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க 5 கிழங்கு இங்கே இருக்கு. இது சிவப்பும் பச்சையும் சேர்த்து 5 கிழங்கு. 9ல 5 குணா மிச்சம் 4. 4ல இங்க 2 கிழங்கு, இங்க 1 கிழங்கு. அப்ப 3 கிழங்கு கூட. அப்ப 1 கிழங்கு நீளத்துக்கு வரும். அடுத்தது
சார் ஓ சார் சொல்லுங்க. கீரை வகை 2ஐ விட கூட காணப்படவில்லை அப்படின்னு சொல்லும் போது ஒன்றாகவும் இருக்கலாம் தானே சார்? உண்டாம இருக்கலாம். ஆனால் இங்க பாருங்க 4 கீரை இந்த 2 பேக்கையும் சேர்த்து 4 கீரை இருக்குதா, ஒன்றுல ஒன்றுனா மற்றெல்லாம் 3 வந்துடும். 2 விட கூட விரையிலேன்னு சொன்னால 4 கீரை வகை இருக்குன்னு தெரியும். அப்ப 1 போட்டா மற்ற 3 வரும். அப்ப 2 விட கூடி. ஆகவே 2 போட்டாதான் 2 விட கூடாது, 4 மொத்தம் வரும். சரி, சிவப்பு பகுதியில் 13 பொருட்கள் இருந்து அதுல 5 கிழங்கு. சிவப்பு பச்சை. ஓகே, இப்ப பாருங்க இங்க வாழைப்பழம், ஆப்பிள், 2 கீரை, 4 பொருள் வந்துட்டு. இங்கேயும் வாழைப்பழம், ஆப்பிள், 2 கீரை, 4 பழம் வந்துட்டு. அப்ப சமனா வந்துட்டு பாருங்க பிடிப்போம். வாழைப்பழம் உண்டு, ஆப்பிள் உண்டு, கீரை 2, 4 பொருள். வாழைப்பழம் உண்டு, ஆப்பிள் உண்டு, 2 கீரை, 4 பொருள். ஆனால் 5 கிழங்கு இருக்கு. 5 கிழங்கு இருக்கு என்றால் சிவப்பிலே எத்தனை கிழங்கு போடும்? 3. ஏன் 3 போடும் சொல்லுங்க. சிவப்பு தான் அதிக பொதிகளை வச்சு. இங்க 3 போட்டு இங்க 2 போடும். மாறி போட்டீங்கன்னா பச்சையில கூடி. இப்ப மொத்தமா 13 பொருள். 2, 4, 4, 3, 7, 7, 2, 9, 9, 2, 11, 12, 13. சரி, சிவப்பு பச்சை முடிஞ்சு. மஞ்சள் வெள்ளை முடிஞ்சு. இங்க 3, இங்க 3. சரி, அப்ப இனி நீலத்துக்கு வருவோம். நீலத்தின் பொருளை பார்ப்போம். அப்ப முதலாவது கூற்று சரி. வாழைப்பழம் மட்டும் உள்ள ஒரு பொதியும், ஆப்பிள் மட்டும் உள்ள ஒரு பொதியும் இருக்குது. சரி, சிவப்பு பச்சை நிற பொதிகளில் 13 வகையான பொருட்கள், அதுல 3 இரு பல வகைகள். சரி, சிவப்பே அதிக பொருள் இருக்கு. சரி, மஞ்சள் நிற பொதியில் 3 பொருள். ஓகே, நீலத்தில 5, வெள்ளையில 3. சரி, ஒரு பொதியில வாழைப்பழம், கிழங்கு, கீரை. ஓகே, இன்னொரு பொதியில அப்பிளும் 2 கிழங்கு மட்டும். ஓகே, மற்ற எல்லா பொதிலையும் கிழங்கு கீரை வகைகள் காணப்பட்டதாம். ஓகே, இங்கே கிழங்கு கீரை இருக்கு. அப்ப இங்கே கிழங்கு கீரை வரணும். கிழங்கு கீரை வகைகள் காணப்பட்டதுன்னு சொல்லி இருக்கு. ஆனா எப்படி எழுதுறியான ஒரு கிழங்கு தெரியும். அதுவும் சரி. 5 பொதியில கிழங்கு வேணும் நினைக்க 9. அதே நேரம் எதிலே கீரைகள் நினைக்க 2 விட அதிகமாக காணப்படவில்லையா? ஓகே, 5ல இருக்க கிழங்கு 9, இங்க 5, மிச்சம் 4, இங்க 1, இங்க 2, இங்க 1. சரி, மஞ்சள் பகுதியில கிழங்கு வகைகள் 3 இருந்தா மஞ்சள்ல 3 கிழங்கு. அப்ப இங்க வாங்க, இதுதான் அப்புளும் 2 கிழங்கு. இந்த பேக் இங்க வந்து, அப்ப இந்த பேக் இங்க போகணும். வாழைப்பழம், ஒரு கிழங்கு, கீரை, ஒரு கீரை. ஆனா சரி, இங்க எத்தனை கீரை இருக்கு வந்து தெரியா. ஒரு கிழங்கும் நீளத்துல கிழங்கு கீரையும் இருக்கு. ஆனா எத்தனை தெரியா. இது கேள்வியை வச்சுக்கொண்டு பார்ப்போம். 2 விட கூட இல்லைன்னு சொல்லு. கீரை வகை 2 விட கூட இல்லை. அப்ப மேக்சிமம் 2 தான் இதுக்கு இருக்கலாம். கீரை ஆகுனா 2 கீரை இருக்கலாம். அது எங்களுக்கு தெரியாது. பார்ப்போம். ஒரு கீரைன்னு போடுவோம். நீ கேள்வியை பார்த்து விடைய சொல்லக தீர்மானிக்கலாம். என்ன சில தரவுகள் போதாண்டா அப்படியே விட்டுட்டு கேள்வியை பார்க்கும். பாருங்க, 5 பொதிகளில் உள்ள மொத்த பொருட்களின் எண்ணிக்கையா. இப்ப இதெல்லாம் கந்த வச்சா சரி. இங்க கீழன்றையில மேல வேற 13. 2 பொருளும் 2 பொதியும் சேர்த்து 13. சிவப்பும் பச்சையும் சேர்த்து 13. மஞ்சள் 3, நீலம் 5, வெள்ளை 3. அப்ப 8, 3, 11, 13 எத்தனை? 24. 24.
கிழங்கு வகைகள் அதிகமாக காணப்படும் பொதியின் நிறம் எது? சிவப்பு. சிவப்பு. கீரை வகைகள் உள்ளடக்கப்படாத பொதியின் நிறம் யா? மஞ்சள். கீரை இல்லாதது மஞ்சள். கிழங்கு வகை 3 காணப்படும் பொதியின் நிறம் யா? சிவப்பு. ஓகே. பின்வரும் கூட்டுக்கள் பிழையான கூட்டு எது? ஏதாவது ஒரு பொதியிலாவது பல வகைகளில் ஒன்று இருக்காது. பாபம். பழம் இருக்கு, பழம் இருக்கு, பழம் இருக்கு, இங்க பழம் இல்ல, பழம் இருக்கு. நீல பேக்கெட்ல பல வகை இருக்கா? பல வகையில ஒன்று இருக்கா? சரி, அப்ப இந்த கூட்டு சரி. எல்லா பகுதியிலும் கிழங்கு வகையில் ஒன்றாவது காணப்படும். எல்லாருமே கிழங்கு இருக்கு. ஓகே, அதுவும் சரி. சிவப்பு, மஞ்சள், நீல நிற பகுதிகளில் எல்லா வகை பொருட்களும் காணப்படும். சிவப்புல எல்லாம் இருக்குது, மஞ்சள்ல இல்ல, கீரை இல்ல, நீளத்தில படம் இல்ல. அப்ப எல்லா பொருளும் காணப்படுறது பிள்ளை. அடுத்தது மஞ்சள் வெள்ளை பொதியில சம எண்ணிக்கையிலான பொருட்கள் இருக்கும். அது சரி. அப்ப இங்க பிள்ளையான கூட்டும் உண்டா? எல்லா வகையான பொருட்களும் இருக்குமாட்டா? பழம் இருக்கணும், கீரை இருக்கணும், கிழங்கு இருக்கணும். இங்க மஞ்சள்ல பழம் இருக்குது, கீரை இல்லை. நீளத்துல கிழங்கு இருக்குது, கீரை இருக்குது, பழம் இல்லை. அப்ப இந்த வகையான வினாக்கள்ல நீங்கள் வினாக்களை வாசிச்சு எழுதுற மாட்டேன். தரவுகளை குறிக்கும். எவ்வளவுக்கு வாசிச்சு கிரகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட வினாக்கள் திருப்திகரமானதாக அமையும். ஓகே, இன்றைக்கு இவ்வளவு போதும். அடுத்த வியாழக்கிழமை அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. குட் நைட்.